Hello traders, this is Bhuvaneshwaran. Nifty இன்னைக்கு ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணிருக்கு. புதுசா ஒரு ஹை வச்சிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 23000 வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. அதாவது 23000 போகல 22993 வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா, இந்த ஹை வந்து அவ்வளவு தூரம் போயிருக்கு. 23000 கிட்டத்தட்ட டச் பண்ற லெவலுக்கு போயிட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிவர்சல் ஆயிருக்கு. சரி, நேத்து நம்ம வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்க க்ளோஸ் ஆயிருந்துச்சு. மார்க்கெட் ஃப்ளாட்டா ஓபன் ஆனாலோ இல்ல ஒரு கேப் அப்ல ஓபன் ஆனுச்சு அப்படின்னா திரும்ப பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணும். இந்த 22590 வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ அதை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ திரும்ப இது வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு இந்த ரேஞ்சை சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு புல் பேக்கு, மார்க்கெட் நல்ல ஒரு மேலே போயிட்டு அதே போல் இதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எதை சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22700 இந்த ரேஞ்சை வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் போனது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. திரும்ப வந்து ப்ரைஸ் கீழே வந்து அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. இதை பிரேக் பண்ணால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எதை சொல்லியிருந்தோம் அப்படின்னா 22760 சொல்லியிருந்தோம். அதே போல் பாருங்கள் மார்க்கெட் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு. நாளைக்கு மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த ஆல்ரெடி பிளாட் பண்ணியிருந்த அந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து டெலிட் பண்ணிடலாம். ஸோ 1 ஹவரில் வச்சு பார்க்குறப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தெரியுது இல்லையா. ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த 22750 இல்லைனா 770 இந்த ரேஞ்சு இதை வந்து ஒரு ரேஞ்சாக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஒரு ரேஞ்சாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரியா, மார்க்கெட் இன் கேஸ் திரும்ப ரிவர்ஸ் ஆணுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சு கிட்ட வரப்போ சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா, ஸோ 1 ஹவரில் இப்படி தெரியலாம். நீங்கள் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராகவே தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நல்லா பிரேக் அவுட் கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த இடத்த வந்து டச் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு. சரியா, அப்போது இந்த பாயிண்ட் இந்த 22770 22800 சரியா, இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இன்கேஸ் கீழே வந்தால் கூட இது வந்து நமக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி எது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட். ஏன்னா மார்க்கெட் மேலே போனது இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து நல்லா மேலே போயிருக்கு. சரியா, அப்போது இந்த பாயிண்ட் 22860 இல்லைனா 870 இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த 22860 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா, இதுதான் நமக்கான இமிடியேட் சப்போர்ட். மார்க்கெட் இன்கேஸ் கீழே இறங்குனுச்சு அப்படின்னா 22860 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த ரேஞ்ச் 22770 800 இந்த ரேஞ்ச் வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. சரி, மார்க்கெட் வந்து இன்னும் எவ்வளவு தூரம் மேலே ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம இதை வந்து டே கேண்டிலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு சேனலுக்குள்ளே. ஸோ இப்போது நம்ம இந்த சேனலை வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த சேனலை அப்படியே ட்ராப் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்ச் ஓகேவா, கிளியராக தெரியுதா, மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் இந்த மேலே இருக்கிற லைன் கிட்ட வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறதுனால மார்க்கெட் இன்கேஸ் மேலே போணுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். 23100 இல்லை 120 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதுக்கிட்ட போணுச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சு கிட்ட போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண பார்த்துக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 22860 வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த 22860 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா, ஸோ இந்த 2 ரேஞ்ச் இந்த ஆல்ரெடி நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த சப்போர்ட்டெல்லாம் பிரேக் பண்ணாதான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 22650 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த 2 ரேஞ்ச் நம்ம இந்த சப்போர்ட் ட்ராப் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதை வந்து பிரேக் பண்ணி திரும்ப கீழே க்ளோசிங் வச்சா தான் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். ஆனால் மார்க்கெட் வந்து இப்போ ஒரு அப்சைடு மூவுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரியா, அப்போது நமக்கு மேக்ஸிமம் மேலே ஏறினா கூட இந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சேனலை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் இன்கேஸ் இதுக்கிட்ட டச் ஆனிச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதில் வீக்லி சிபிஆரை பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீக்லி சிபிஆரை வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வீக்லி சிபிஆரோட R2 கிட்ட போயிட்டு டச் ஆகிட்டு திரும்ப ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்குது. சரியா, அப்போது இது வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இந்த R2 கிட்ட இப்போ டச் ஆகிறதுனால சப்போஸ் மார்க்கெட் இந்த R2க்கு மேலே க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மேலே போகும். திரும்ப இந்த R2 இந்த ரேஞ்சு 22,980 இது வந்து சப்போர்ட்டாக மாறிடும். இல்லை இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கடுத்த இந்த சப்போர்ட்டு இந்த ரெண்டாவது சப்போர்ட். ஸோ இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ சென்செக்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் சென்செக்ஸோட டே டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். சென்செக்ஸும் நிஃப்டி மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிளியரா? ஸோ அப்போது இது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 76,100 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படி இருக்குது. அதாவது இன்னும் ஒரு 500-600 பாயிண்ட் ப்ரைஸ் இன்கேஸ் அப்சைடில் மூவ் ஆனிச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 76,100 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா? அப்போது இதுக்கான சப்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்த ரேஞ்சு, அதாவது இந்த ரேஞ்சு, அதாவது 74,950லேருந்து 75,100 இது வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்க்கு இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம இதை வந்து 15 மினிட்ஸில் வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த ரேஞ்சை பாருங்கள். மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில் வச்சு பார்க்கும்போது சென்செக்ஸ் வந்து இந்த பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு இன்னும் இந்த ரேஞ்சை வந்து ரீடெஸ்ட் பண்ணல. சரியா? இங்கேயே ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மேலே போயிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்தால் கூட இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு தான் இந்த லைனை வந்து நம்ம நோட் பண்ணியிருந்தோம். 74,950லேருந்து 75,100 இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை சென்செக்ஸ் இதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா இதுக்கான அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச், இந்த 74,300 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் இதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா. கிளியரா? ஸோ இந்த ரேஞ்ச் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த லெவலை வந்து நான் இங்கே சப்போர்ட்டாக வச்சேன் இவ்வளோ தூரத்தில் அப்படின்னா, ஏன்னா இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. சரியா? ஸோ அந்த எந்த இம்பேலன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணலை, நிறைய இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக நல்ல பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இன்கேஸ் இந்த பெரிய ரேஞ்ச் இந்த நல்ல ஒரு இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு, இப்போ சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக திரும்ப பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட வரலாம். ஸோ இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது, மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சுன்னா அப்சைட் நோக்கி போணுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சு நம்ம அங்கே ட்ரா பண்ணோம் இல்லையா, அது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இல்லை டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே எங்கேயாச்சும் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். இல்லை இதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இதுக்கு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போணுச்சு, அதுக்கப்புறம் இது பிரேக் ஆகி கீழே வந்துச்சு, அகைன் மேலே போகிறப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸு. சரியா? இதை வந்து நான் லைனாக ட்ராப் பண்ணுற பாருங்க. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸு. அகைன் மார்க்கெட் கீழே போயிட்டு மேலே போக நினச்சப்போ திரும்ப ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் இது நல்லா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சரியா? பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கேயுமே ரீடெஸ்ட் பண்ணல, மார்க்கெட் நல்லா தான் மேலே ஏறி இருக்கு. ஸோ இன்கேஸ் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா திரும்ப பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணுறதுக்கு கூட கீழே வர ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீக்லி சிபிஆர் அதில் வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வீக்லி சிபிஆர் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு R2 அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 75,650 கிட்ட இருக்குது. சரியா? ஸோ இதுக்கிட்டே நமக்கு R2 இருக்குது. இந்த R2 டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆக ட்ரை பண்ணலாம். இல்லைனா இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா திரும்ப இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும், கொஞ்சம் மேலே போக கூட ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ இந்த சிபிஆரோட R1 and R2 இதையும் நோட் பண்ணிக்கோங்க. வீக்லி சிபிஆரோட R1 and R2 இதையும் நோட் பண்ணிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிஃப்டிலையும் சரி சென்செக்ஸ்லையும் சரி இந்த வீக்கோட சிபிஆர் பார்த்தீங்க அப்படின்னா விர்ஜின் சிபிஆராக இருக்குது. விர்ஜின் சிபிஆர் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த சிபிஆரை வந்து டச் பண்ணியிருக்காது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வாரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அட்லீஸ்ட் அந்த சிபிஆர் ரேஞ்சை வந்து டச் பண்ணியிருக்கும். ஆனால் இந்த சிபிஆர் லெவல்ஸை வந்து ஒரு ப்ரைஸ் வந்து டச் பண்ணல, மார்க்கெட் வந்து டச் பண்ணல அப்படின்னா இது வந்து விர்ஜின் சிபிஆராக இருக்கும். ஸோ இந்த விர்ஜின் சிபிஆரோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் வர அடுத்தடுத்த வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ப்ரைஸ் வந்து இதுக்கிட்ட இந்த ரேஞ்சு கிட்ட வந்து டச் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி தான். கண்டிப்பாக இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வந்து ஷுவராக எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் ப்ராபபிலிட்டி அதிகம். இந்த மாதிரி விர்ஜின் சிபிஆரை விட்டு வச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் திரும்ப அதுக்கிட்ட வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா? ஆனால் இது வந்து நாளைக்கே நடக்கும்னு சொல்லலை, அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ கூட நடக்கலாம். ப்ரைஸ் வந்து திரும்ப இதை வந்து டச் பண்ணிட்டு கூட போகலாம், இல்லைனா இதை வந்து டச் பண்ணலாம் கிராஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்து நேற்று சொன்ன லெவல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. ஏன்னா நம்ம சொன்ன எல்லா ரெசிஸ்டன்ஸையும் நல்லா பிரேக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. நாளைக்கான மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பேங்க் நிஃப்டியோட ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட்டுக்கு எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,890லேருந்து 49,000 இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு
ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து இந்த கேண்டலில் வந்திருக்கு. சரியா? அதே போல் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ட்ரை பண்ணது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறினா கூட பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு வந்து இதுக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலி, நல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருச்சு. இங்கேருந்து கீழேருந்து ஏறினது நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. ஸோ நேற்றையே நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த சேனலுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து இது நேற்று வந்து சப்போர்ட் எடுத்த இடம். சரியா? ஸோ இது இந்த கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆனிச்சு. மார்க்கெட் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மேலே போயிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் கூட இந்த சேனலில் எங்கேயாச்சும் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம், ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகிறதுக்காக. சரியா? ஸோ அதை வந்து ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. 1 ஹவர் கேண்டில் வச்சு பார்க்குறப்போ மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடத்துல திரும்ப ஏதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில் வைக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் கூட மேலே போகலாம். சரியா? அதே போல் இந்த கேண்டில் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது இந்த இடத்துல நிறைய இம்பேலன்ஸுங்கிறது வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை கூட ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கும் திரும்ப மார்க்கெட் ட்ரை பண்ணலாம். ஆனால் அது வந்து நாளைக்கே சொல்லலை, அப்கமிங் டேஸில் ஏதாவது ஒரு நாட்களில் பார்த்தீங்கன்னா திரும்ப ப்ரைஸ் இதுக்கிட்ட வந்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே போகலாம். சரியா? ஏன்னா மார்க்கெட் வந்து ஹையர் லோ வைக்கிறப்போ இந்த லோக்கு அப்புறம் திரும்ப லோ வைக்கல. அப்போது வரும்போது இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து அதாவது 47,980 இல்லைனா 48,000 கூட வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சு கிட்ட வந்து இங்கே லோ வச்சுட்டு திரும்ப மேலே போனாலுமே அப் ட்ரெண்ட் மார்க்கெட் தான். ஏன்னா இந்த லோவை விட அந்த லோ வந்து ஹையர் லோவாக தான் இருக்க போகுது. சரியா? அப்போது மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, இனிமேல் மேலே தான் போகும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது அப்சைட் ட்ரேடுக்கான பொசிஷனை எதுவும் ஹோல்டு பண்ண வேணாம். வீக்லி பொசிஷனாக எதுவும் ஹோல்டு பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் திரும்ப இவ்வளோ தூரம் இறங்கிட்டு கூட அப்புறம் மேலே போகலாம். ஸோ அந்த மாதிரி ரிவர்சல் ஆகிறப்ப உங்களுக்கு ப்ரீமியம்ங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரம் கம்மியாயிடும். நீங்கள் நிறைய லாஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். சரியா? ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். சரி, மார்க்கெட்டுக்கான அடுத்த சப்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக இருந்த இந்த ரேஞ்ச் எல்லாம் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ அப்போ இதுக்கான சப்போர்ட்டுங்கிறது வந்து இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கலாம். சரியா? அதாவது 48,450. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ரெசிஸ்டன்ஸாக ப்ரைஸ் மேலே ஏற ட்ரை பண்ணி இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே தான் வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி இதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கிறப்போ திரும்ப மார்க்கெட் இறங்குனுச்சு அப்படின்னா இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இது கிட்ட வரும், அதாவது இந்த ரேஞ்சு கிட்ட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 48,250. சரியா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு வீக்லி சிபேர் இதில் வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீக்லி சிபேரை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா R1க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிளியராக தெரியுதா? R1க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. R2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 49,000 கிட்ட இருக்குது. நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணதும் இந்த 49,000 தான் ரெசிஸ்டன்ஸாக. அப்போது மார்க்கெட் வந்து 49,000 கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் மார்க்கெட். சரியா? ஸோ அதனால் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துக்கிட்ட ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் வருதா இல்லை வந்து பிரேக் பண்ணுதான்னு பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.